ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் என்ன? என்ன கேக்குறாங்க? விட்டம் கேட்டிருக்காங்க. ஓகே, பரப்பு கொடுத்துட்டு என்ன கேக்குறாங்க? விட்டம் கேக்குறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஓகே, பரப்பு ஃபார்முலா அது 4 by r ஸ்கொயர். 4 by r ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 154. அப்ப 4 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் கூட எவ்வளோ? 154. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாம். எதால அடிக்கலாம்? 11 அடிப்போம். 2 11 22. இங்க ஒரு 11 11, மீதி 4 14. ஓகேங்களா? எவ்வளவு வருது? இங்க 22யும் இதே எவ்வளவு வருது? ஓகே, அடுத்து 1 2 7 2 14. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 7 அங்கிட்டு போகும்போது பெருக்கிடுவோமா? அப்ப ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 இன்ட்டு 7 49. இந்த நாள் அங்கிட்டு போச்சுன்னா வகுத்தல் 4. அப்ப ஆர் ஸ்கொயர் மதிப்பு எவ்வளோ? 49/4. அப்ப ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளவு போறோம்? ஸ்கொயர் பண்ணுமா? 49 ஸ்கொயர் பண்ணா 7, 4 ஸ்கொயர் பண்ணா 2. அப்ப ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7/2. பட் நம்ம கொஸ்டின் கேட்டாங்க விட்டம். விட்டம் என்ன ஃபார்முலா? 2r. ஓகேவா? ஆரத்தை 2ஆல பெருக்கணும். ஓகேவா? அப்ப 2 இன்ட்டு ஆர மதிப்பு எவ்வளோ? 7/2. ஓகே, இப்ப அடிச்ச எவ்வளோ வரும்? 7. ஓகேவா? அப்ப இந்த கோலத்தோட விட்ட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 7 மீட்டர். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? நீங்க இது டைரக்டா 7/2 3.5ன்னு வச்சுட்டு இங்க 2ஆல பெருக்கணும், சரிதான். எப்படி போட்டாலும் ஆன்சர் நமக்கு கரெக்டா தான் வரும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்பர் வகுத்துல இருந்துச்சுன்னா அதை கண்டினியூஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அதை பாயிண்ட்ஸ்ல கொண்டு போயிட்டு திரும்ப பெருக்கும்போது கஷ்டப்படாதீங்க. ஏன்னா அடுத்தது ப்ராசஸ் நம்மளுக்கு இருக்குல்ல. ஓகேவா? ஸோ அதனால எப்பயுமே இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சுட்டு கடைசியா அடிக்க பாருங்க.